அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம பட்டறையில் செய்கிற எல்லா மாடல் குத்து விளக்கும் நகாஸ் டிசைன்ஸ் உள்ள விளக்கு எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மாடல் பற்றி நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதனால நம்ம செய்கிற எல்லா மாடலையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதை மாதிரி வேணும்னு சொல்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்டறையில் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு ஸ்டார்டிங் 12 இன்ச்லேருந்து 60 இன்ச் வரைக்கும் நம்ம எல்லா குத்து விளக்கும் செஞ்சிட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குத்து விளக்கு வந்து ஹைட்டு எதை மாதிரி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அதே அதுக்கு தகுந்த வெயிட் அதிகமாகவும் கேட்டாலும் செஞ்சு தருவோம், அதுவே கம்மியாக கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தருவோங்க. இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 12 இன்ச்லேருந்து 30 இன்ச் வரைக்கும் தாங்க நான் நகாஸ் டிசைன்ஸ் உள்ள விளக்கை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் வீடியோ வந்து எலாபரேட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த நகாஸ் டிசைன்ஸ் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் சூப்பர் மட்டும் இல்லாமல் அழகாகவும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்குங்க இந்த விளக்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பித்தளை அப்படின்னாலே ரொம்ப ஸ்க்ராப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சுங்க. ரொம்ப கோல்டு ரேட் எப்படி ஏறிட்டுருக்கோ, கோல்டு சில்வர் எப்படி ஏறுதோ அதே மாதிரி நம்மளோட ஸ்க்ராப்பும் ஏறிட்டுருக்குங்க. இது இல்லை நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நார்மல் குத்து விளக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ 1400 வருங்க. 1400 வரும் நார்மல் குத்து விளக்கு. அதிலே பார்த்திங்கன்னா பட்டை விளக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 1700 வருங்க. இது வந்து நீங்கள் எல்லா கஸ்டமரும் இப்போ ரொம்ப ரேட் ஏறிடுச்சு அப்படிங்கிறீங்க. எங்கள்கிட்ட பித்தளை ரேட் ஏறுறதுனால தான் நாங்களும் வந்து விளக்கோட ரேட்டை வந்து அதிகமாக ஏற்றிட்டாங்க. சில கஸ்டமர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த குத்து விளக்கு அப்படில் பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா மண் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு குத்து விளக்கு உருவாகிறதே நம்ம மண்ணை வச்சு தாங்க உருவாக்குவோம். அதை மண்ணை வச்சு உருவாக்கி அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள மண் எல்லாத்தையும் வெளில எடுத்து தான் நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். அது மட்டும் இல்லாமல் குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா நேராக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நடு தண்டு வாரத்தில் அந்த ஹோல் தெரியணுங்க. அது ஹோல் தெரிஞ்சாலே அது வந்து நல்ல மண் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம், அதுவே குத்து விளக்கு கரெக்டானது தான் அப்படிங்கிறது தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் கோயில் குத்து விளக்கு அப்படின்னாலே 5 முகம் வச்சதாங்க நாச்சியார் கோயில் குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் குத்து விளக்கு பற்ற வச்சு கிட்டத்தட்ட 40 வருஷமாக குத்து விளக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதுதாங்க இந்த எங்களோட ஸ்பெஷலே. அதனால் குத்து விளக்கு அப்படின்னாலே இப்படி தாங்க இருக்கும். அதுதான் ஐதீகம் அப்படிங்கிறோம் சொல்கிறோம். நாங்கள் வந்து நாச்சியார் கோயில் குத்து விளக்கு தான் வந்து ஃபுல்லாக நாங்கள் நாச்சியார் கோயிலுங்கிறதுக்காக எப்படி செஞ்சாலும் நாங்கள் நாச்சியார் கோயில் குத்து விளக்கு தாங்க உங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் எந்த மாதிரி ப்ரைஸில் கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன நிறைவாக நாங்கள் குத்து விளக்கு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுவோங்க. நீங்கள் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் கொரியரில் கேட்டாலும் கொரியரில் அனுப்பிச்சுடுவோம். நாங்கள் வந்து இல்லைனா 2 பே பண்ணுறோம் அப்படின்னாலும் ஓகே, 2 பே பண்ணி அனுப்பிச்சுடுவோம். அப்படி இல்லைனா வந்து நேராக வந்து வாங்கிட்டு போகிறீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு அப்படின்னாலும் ஓகே தாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம பட்டறையில் குத்து விளக்கு வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.